புதிதாக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு முறைப்படியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரம் அலங்கார வார்த்தைகளோ ஆறுதலான வார்த்தைகளோ ஒரு நிரந்தர பாதுகாப்பை எந்த காரணத்தை கொண்டும் பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ பொதுமக்களுக்கோ கொடுக்க முடியாது என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது அதற்கான தீர்வுகளை கூறாமல் அல்லது எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் அனுபவம் நிறைந்த அதிகாரிகள் தேவைப்பட்டது என்று சொன்னால் இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை. யார் யாரிடமெல்லாம் அவர் ஆலோசனை கேட்க விரும்புகின்றாரோ தமிழகத்தின் நலன் கருதி அதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த போது கர்நாடகத்தில் இதே பிரச்சனை 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, காவிரி பிரச்சனை. அந்த நேரத்தில் அங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அரசுக்கு நான் கண்டனம் தெரிவித்தோம், தீர்மானம் கொண்டு வந்தோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் தீர்மானம் கொண்டு வந்தோம். தமிழகத்தினுடைய எதிர்காலம் என்று சொல்வது நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நிறைவேறிவிடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பதன் மூலமாக வந்துவிடாது. ஆட்சியில் இருக்கும் போது எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்கள் முன்னேற்றத்திற்காக, கல்வி முன்னேற்றத்திற்காக அனைத்திலும் வெளிப்படையான ஒரு அணுகுமுறை இருந்தாக வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய தஞ்சை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்கு தக்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நீங்க ஒரு நபரே சொல்லியாச்சு, இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள். எங்களுடைய கூட்டணி கட்சியாக அவர்கள் பயணித்தார்கள். அவங்க அது சம்பந்தமான முடிவுகளை நிச்சயமாக எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு விஷயத்துல கலைஞர் அவர்களுடைய வார்த்தைகளில் நிறைய விஷயம் இருக்குது. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம், கூடா நட்பு கேடில் விளையும். இது கலைஞர் அவர்களே சொன்ன வார்த்தை. இது காங்கிரசுக்கு மட்டும் சொன்ன வார்த்தை அல்ல, திமுகவுக்கு சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. தன்னுடைய தகப்பனாருடைய வார்த்தையை அவர் மதிக்க தவறிய காரணத்தினாலே இதுக்கு முன்னாடி தமிழகம் துயரங்களை அனுபவித்திருக்கின்றது. இன்னைக்கு அவருடைய குடும்பம் நேரடியாக இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்குது, இப்போ அனுபவிக்குது. அது தொடர்கதையாக போகக்கூடிய அளவுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பழைய துணை முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, முதுகை குத்தி விட்டார். கழுத்தை வெட்டி போட்டிருக்குது, முதுகுல குத்திட்டார். திமுக முடிஞ்சு போச்சுது, முடித்தது வேறு யாருமே கிடையாது. கலைஞர் கழுத்துக்கு கத்தி வச்ச அதே காங்கிரஸ் கட்சியை நீங்க எடுத்து கொஞ்சினீங்க. பீடம் தெரியாத சாமி ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. எந்த சாமி ஆடுறேன்னு சாமி ஆடுறவனுக்கு தெரியாது. ஒரு துரோகி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சற்றும் அருகதையற்ற ஒரு தலைவரை உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு போட்டியாக இவருதான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு கொண்டு கள இறக்குனீங்கல்ல, இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும்.